ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா, லா காலேஜுக்கான கவுன்சிலிங் அது அட்மிஷன். சரிங்களா, பிஏ எல்எல்பியாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த இதில் போடக்கூடிய ஹானர்ஸ் கோர்சஸ் பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, அதுக்கப்புறம் பிபிஏ எல்எல்பியாக இருக்கட்டும், இதை இந்த வருஷம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது லா அட்மிஷன் 2024-25 ஹவு டு அப்ளை, அது போக கவுன்சிலிங் எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய்க்கலாம். இந்த பேஜுக்கான அஃபீஷியல் பேஜுக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அதுமாதிரி லா அட்மிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இதில் அட்மிஷனுக்கான அந்த ஃபீஸ் அதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனாலே கைட்லைன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எப்படி அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அட்மிஷனில் இருந்து கவுன்சிலிங்கில் இருந்து அதுக்கப்புறம் கட் ஆஃபில் இருந்து எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்துக்கோ. இந்த வருஷம் கண்டிப்பாக அதேமாதிரி நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா, ஸோ அட்மிஷன் கொடுத்தீங்க, இந்த மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க லா அட்மிஷன் 2024-25, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஹவு வில் ஃபில் திஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படி ஒர்க்கு என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் லாகின் ஐடி கொடுப்பாங்க. அந்த லாகின் ஐடி வச்சு மறுபடியும் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். பேமெண்ட் 500 பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதான். சரிங்களா, இதில் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி ஹானர்ஸ் கோர்ஸ். ஒன்று வந்து கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய 15 காலேஜ் ப்ளஸ் ஒரு 9 காலேஜ் கிட்ட ப்ரைவேட் காலேஜ் வரும் அது. சரிங்களா, ஸோ இதில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கன்னா தனியாக தான் பண்ணணும். சரிங்களா, அதற்கான அப்ளிகேஷன் தனி, அது ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரெட். சரிங்களா, ரெட் காலேஜ் நீங்கள் ரெட் கலர் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் என்ன இருக்குது, ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மேலே டாப்பில் பாருங்கள், டாப்பில் வந்து 5 years LLB. சரிங்களா, 5 years LLB டிகிரி கோர்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர் மார்க்கில் எல்லோ கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வரும். ஸோ இதில் வந்து உங்களோட 10th +2 மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேரை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி, இவ்வளோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கும் அதே போல் மொபைலுக்கும் மெசேஜ் வந்துடும். என்ன வரும் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு லாகின் ஐடியா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மெயில் மெயில் அண்டு எதில் வந்துருக்குன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே வந்துடும், மெசேஜாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அடுத்தது என்ன பேமெண்ட்டோ அடுத்து என்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டெப் சொல்லியிருந்தாங்களே அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய டேட்டாவை வந்து பொறுமையாக டைம் எடுத்து நிதானமாக, ஒருவேளை ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் நிதானமாக கொடுக்குறீங்களா பார்த்துக்கோங்க. உங்கள் டேட்டா கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா லாகின் ஐடி வந்து நமக்கு மெயிலே வரும், மெசேஜாகவும் வரும். நீங்கள் இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து லீஜியன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன ரீஜியனோ அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாதி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ஜாதி, எஸ்டி, எஸ்டி, பிசி என்ன வருமோ அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாதியிலே வந்து உட்பிரிவு இருக்கும்ல, அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து இந்தியனாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து தகுதி தேர்வு என்ன எட் பண்ணீங்க, அதாவது என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கு. நம்ம ஒகேஷனல் குரூப் படிச்சுன்னா ஒகேஷனல் கொடுங்க, இல்லை சிபிஎஸ்சி படிச்சுன்னா சிபிஎஸ்சி கொடுத்துக்கோங்க. நம்ம ஜென்ரலில் தான் வருவோம், ஹச்எஸ்சியில் தான் வருவோம். நார்மலாக ப்ரைவேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்டாக இருந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஜென்ரலாக தான் வருவோம். சரிங்களா, தேர்ச்சி பெற்றவங்களும் கேட்குறாங்க, தேர்ச்சி பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல, அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மந்த்து நம்ம பாஸ் ஆகணும், இந்த மாதம் தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டு டேட்டை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் முன்னால் எதுவும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதம் பாஸ் ஆகணுங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. 10th நம்ம வந்து ரெகுலரில் தான் படிச்சிருப்போம், ஆனால் ரெகுலர் கொடுத்துக்கோங்க. +2மே ரெகுலர் தான் படிச்சிருப்போம். நீங்கள் பண்ணிட்ட மொழி வந்து தமிழா இங்கிலீஷான்னு சொல்லி கேட்குது. நம்ம தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய அட்ரஸை வந்து நான் தெளிவாக கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் பாடம் இருக்குல்ல, தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் மார்க் நமக்கு 200 மார்க் இருக்கும். அது நம்ம எடுத்த மார்க். சரிங்களா, அப்புறம் அந்த தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் 400 மார்க் நம்ம எழுதியிருப்போம், 4 சப்ஜெக்ட் எழுதியிருப்போம். அதில் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எது இருக்கா ரிசர்வேஷன், அதாவது எக்ஸ்பென்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி விதோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதை விட்டுருங்க. சரிங்களா, நாட் அப்ளிகபிள்னு வேணால் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து உங்களுடைய தாய்மொழி என்னென்னு கேட்குறாங்க, தமிழ் கொடுத்துக்கோங்க. பேரண்டோடைய இது வந்து என்ன ஒர்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க, இதில் இருந்துச்சுன்னா இதில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி இன்கம் வந்து மந்த்லி கேட்குறாங்க, மந்த்லி என்ன இன்கமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியோடைய ஃபாதர் ஆர் மதர். சரிங்களா, ஸோ நீங்கள் கொடுக்குறது வந்து கார்பரேஷனாக, முனிசிபலாக, பஞ்சாயத்தா, வில்லேஜ் போர்டான்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நான் கார்பரேஷனால் கார்பரேஷன் கொடுத்துக்கிறேன். அதுமாதிரி அமைந்துள்ளது வந்து எல்லாமே கார்பரேஷன் தான். நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அது கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரசு பள்ளியில் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. எஸ்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், நோனா நோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்ற தனியார் சட்ட பல்கலைக்கழகத்தின் தகுதி மதிப்பீடுகளில் சேர விரும்பியிருக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து தமிழ் வழியில் நீங்கள் பயின்றீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பயின்றால் மட்டும்தான் வரும். அவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா அதற்கான சான்றிதழை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொல்லி நீங்கள் அந்த சான்றிதழ் கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில், ப்ரைவேட் காலேஜில், அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா எஸ் கொடுக்கணும். அதுவுமே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் வரும். சரிங்களா, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. போன வருஷத்துக்கான ஃபீஸ் மட்டுமே 85 ரூபா கேட்டிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் லா காலேஜுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் 85 ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. அது எஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜுமே காட்டும். இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா, லா காலேஜுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா வருஷம் என்ன உங்களுக்கு மார்க்கு உங்களுக்கு தெரியுங்களா, உங்கள் பர்சன்டேஜுக்கு என்ன காலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 14 காலேஜுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்க, நியர்பை. இப்போ நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னால திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரை, அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதுமாதிரி நீங்கள் 14 காலேஜுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, நியர்பையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு வேளை நியர்பைடு இல்லாட்டாலும் நான் சென்னையில் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்னை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, என்ன காலேஜில் நீங்கள் படிக்க விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 14 காலேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில். சரிங்களா, இது மார்க்கை பொறுத்து அவங்க அலாட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இதில் கூட எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்த டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் நமக்கு வந்து கரெக்டானு சொல்லிட்டு கேட்கும். நம்ம கொடுத்த அடிப்படையில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாமே கொடுத்து தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கோம், இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எஸ் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு செஷன். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோட்டோ கேட்குது, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்குது, அதுக்கப்புறம் பேரண்டுடைய கையொப்பம் கேட்குது. சரிங்களா, பெற்றோருக்கான சிக்னேச்சருமே கேட்குது. இந்த இதில் புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் பதிவிக்கம் அப்லோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் உங்களுடைய சாதி சான்றிதழ். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, அதுவுமே இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கையொப்பமும் வந்து 10 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும், அதுவுமே 50 கேபி தான் இருக்கணும். அதுமாதிரி பெற்றோருடைய பேரண்டோடைய சிக்னேச்சருமே 10லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 100லேருந்து 250 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் +2 இதுவுமே 100லேருந்து 250 கேபி. டிசி, சரிங்களா, டிசி வந்து 100லேருந்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் ஜேபிஜி, அதுக்கப்புறம் ஜேபிஇஜின்னு சொல்லி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சாதி சான்றிதழை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடிங் பண்ணும்போது உங்களுடைய எம்பிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இங்கே அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லி காட்டும். சரிங்களா, ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்லோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஆயிட்டுன்னு காட்டும். உங்களுடைய கேபி கணக்கில் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒன்ஸ் இருக்கா சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன ஃபீஸ் வச்சுருக்காங்களோ அதை நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும். பே பண்ணதுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான நேம், அதுக்கப்புறம் வந்து டெபிட் கார்டா இல்லை நெட் பேங்கிங்கா இல்லை வந்து நம்ம ஜிபே மூலயமா ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். இல்லைனா நம்மளோட ஐடியை கூட யூபிஐ ஐடியை கூட வச்சு பே பண்ணி நம்ம ஜிபே மூலயமா எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதாவது நம்ம ஃபைனலாக அந்த பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பிரிண்ட் அவுட் வந்துடும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஒன் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்து நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம கட் ஆஃப் ஒன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் தகுந்தாக்கில் நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய ப்ராசஸ் சரிங்களா. ஸோ ரீசெட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து பேமெண்ட் கட்டின உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் போடுறது தனியாக தான் போடணும் சரிங்களா. இதான் லா அப்ளை பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது கவுன்சிலிங் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவுமே ஆன்லைனில் தான் இருக்கும், ஆஃப்லைன்லாம் கிடையாது சரிங்களா. ஸோ இந்த டேட்டா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லா அப்ளை பண்ணாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.